நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, போங்கடா. இதுக்கு மேல இன்னும் இப்படி உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டேய், இப்ப அழுது என்னடா போகுது? அதான் ஒருத்தன் தூக்கி கொடுத்துட்டோம். அழாதரா. டேய், அவன் அழட்டும்டா. எவ்வளவு அழணும்னு நினைக்கிறானோ அவ்வளவு அழட்டும்டா. அழுது தீக்கட்டும்டா. விட்றா. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து முன்னா நிக்கிற ஒருத்தன் தான், அவனும் போயிட்டான். அநியாயமா நம்மளை விட்டு போயிட்டானடா. டேய், நம்ம தானே அவனை கொண்டுட்டோம். எந்த பிரச்சனையும் அவனை கூப்பிட்டு போய் விட்டோம்ல, அதான் போயிட்டான். நம்ம தான் அவளை கொண்டுட்டோம். டேய், கொஞ்ச நாள் பழகின நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. இவனுங்கெல்லாம் ரொம்ப பாவம்டா. இவனுங்களே பாவம்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள நினைச்சாதான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை வச்சு எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க, எவ்வளோ ஆசை வச்சிருப்பாங்க. ச்சே, பாவம்டா. அவங்க அண்ணன் தான் பாதியிலேயே போயிட்டானாலும் ஒரே ஆறுதலா இருந்த இவனுமாடா. ச்சே, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுனா கூட ஆறுதல் சொல்ல வார்த்தையே இல்லடா. இவனுக்கு எதுக்காக இங்க உட்காந்துருக்கானுங்க? முதல்ல அனுப்புடா. இவனுக்கு யாரும் நம்ம தேவையில்ல. நாம உண்டு, நம்ம பசங்க உண்டு இருப்போம்டா. டேய், புதுசா ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வராதடா. அவங்க என்னடா பண்ணுவாங்க? அவங்களும் நம்மள மாதிரி என்ன பண்ணன்னு தெரியாம தான்டா உட்காந்துட்டு இருக்காங்க. விட்றா. இப்படி எல்லாரையும் நல்லவன் நல்லவன் நினைச்சுதான் இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். டேய், சாகுற வயசார அவனுக்கு எல்லா விதி மச்சான். என்னடா விதி? விதிக்கு தான் சொல்லிட்டு இருக்காதுடா. எனக்கு கெட்ட கோவம் வரும். இது அந்த ஆல்கேஸ் பண்ண சதிடா. அவனை சத்தியமா சொல்றேன், அவனை என் கையால் தானே சாவடிப்பேன். டேய், அவனை கொன்னா மட்டும் நம்ம கார்த்தி திரும்ப வந்துருவானடா. திரும்ப கிடைக்கிறானோ இல்லையோ, ஆனா அவன் ஆன்மா அப்பதான் சாந்தி அடையும். டேய், என்னடா பேசுற? டேய், அசோக் பேசுறதாண்டா கரெக்டு. அவன் எவ்வளோ பெரிய கும்பவனா இருக்கட்டும்டா, சும்மா விடுவார் அவனை. அவன் பண்ண தப்புக்கு நாம தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். டேய், கார்த்தியோட இழப்புக்கு ஈடு கட்டணும்னா அது அந்த ஆல்கேட்ஸோட சாவாதான்டா இருக்கணும். டேய் மாப்பிள்ள, இந்த கார்த்தி குடும்பம் எப்படி கதறி அழுகுதோ அதே மாதிரி அமைச்சர் வீட்டில் அழுகணும்டா. இன்னும் இந்த பிரச்சனை எப்ப முடியும்னே தெரியல. என்னதான் ஆக போதும்? பின்ன சும்மா ஒருத்தனை கொலை பண்ணா விட்டுருவாங்கடா. எனக்கு என்னமோ அல்கேட் சொன்னது உண்மையா இருக்கும்னு தோணுதுடா. டேய், இது உண்மை நினைக்கிறியா? அப்ப கார்த்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தோம்ல, அப்ப அந்த ஆர்கேஸ் வந்து பாத்துக்க வேண்டியதாடா. அப்ப ஏடா போனா அவன்? எனக்கு என்னவோ இந்த கதை அவனா சொல்ற மாதிரி தெரியல. அவங்க சித்தி சொல்லி கொடுத்தவங்க சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் தான்டா கொலைகாரன். அவனை சும்மா விடக்கூடாதா? மச்சான், இப்படியே இருந்தா ஒன்னும் ஆக போறது இல்ல. அடுத்தது ஆக வேண்டியது பார்ப்போம். கார்த்திக்கு 4 பேர் இருக்காங்கன்னு அந்த ஆல்கேட்ஸ் புரிய வைப்பண்டா. வாடா. புரிய வைப்பண்டா. நேரம் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். டேய், வாங்கடா போலாம். டேய், அவனுங்கெல்லாம் கிளம்புறானுங்கடா. வாங்கடா, நம்மளும் போவோம். டேய், என்னடா நீ காலேஜ் கிளம்பல? டேய் சிவாஜி, காது கேட்கலையா? நான் உன்னதான் கேட்கிறேன். டேய், எல்லாம் காது நல்லா தான்டா கேக்குது. என்னடா திமுறா? கேட்கறதுக்கு பதில் சொல்லாம வாய் மூடிட்டு இருக்க. நீ காலேஜுக்கு வரியா இல்லையா? நான் நீ காலேஜ் வரல, போதுமா? ஏன்டா? அது ஏன் பர்சனல்ரா. நீ வந்தாவா, வரலனா போ, நான் கிளம்புறேன். டேய், கிளம்பிட்டியா? போலாமா? ஏன் சிவாஜி வரல? துரை வரலையா? ஏன்னு கேட்டா பர்சனலாம். அவனை எப்படி காலேஜ் வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இரு. டேய், என்னடா தேடிட்டு இருக்க? இருமாப்ல.
டேய் என்ன தேடுறேன்னு சொல்லிட்டு தேடுறா. இந்தா வரேன். என்னடா நான் காலேஜ் கிளம்புறதுக்காக லட்டு கிட்ட கொஞ்சம் பேசுற மாதிரி நடிக்கிறதுக்கும் போனை தேடுறியா? இதா பாரு. என்னடா அன்னைக்கு லட்டு கிட்ட பேசினது பழகினது எல்லாம் நாடகம் சொன்னப்ப நம்பாதவன் இன்னைக்கு எப்படி நம்பனன்னு பாக்குறியா? நீ ஒரு நல்ல நண்பனாடா. ஒரு முட்டாளா இருந்து என்ன படிக்க வச்சிருக்க. இதுக்கு மேலே நான் அவனை நம்பலனா இத்தனை நாளா நான் அவன் கூட நண்பனா பழகிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும்டா. டேய் ரொம்ப சந்தோஷம்டா. இப்பவாச்சும் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டியே. டேய் அப்படின்னா நீ இனிமே சிவாஜிய பிளாக்மெயில் பண்ண முடியாது. இனிமேல் எனக்காக யாரும் கஷ்டப்படுத்தாடா. நானே நல்லா படிப்பேன். பாண்டி நீ எனக்கு ஒரு நாள் என்கிட்ட கேட்ட தெரியுமா, எனக்கு லட்டு முக்கியமா இல்ல நீ முக்கியமானு? இன்னைக்கு சொல்றேன்டா, எனக்கு எப்பவுமே நீ தான்டா முக்கியம். டேய் காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. யாரா போன்ல? டேய் அப்பாடா. சரி ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீங்க முன்னாடி போங்க. நான் இவர்கிட்ட பேசிட்டு வீட்டை பூட்டிட்டு நானே வரேன். சரி நாங்க கிளம்புறோம். சரி மாப்பிள. சீக்கிரம் வந்துரு. ஹலோ பாண்டி. சொல்லுங்கப்பா. என்னய்யா போன் இவ்வளவு நேரம் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்கவே இல்ல. அங்க ஏதாவது பிரச்சனையா? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. காலேஜுக்கு கிளம்பிட்டு இருந்தேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கப்பா. ஆனா அம்மாவுக்கு தான். அப்பா அம்மாக்கு என்னப்பாச்சு சொல்லுப்பா. நீ ஊருக்கு கூட இருந்த பையனுக்கு அப்படி ஆனு இருந்து உன் அம்மாவுக்கு பித்து பிடிச்ச மாதிரி அன்ன தண்ணி ஆகாரம் இல்லாம எப்ப பாட்டி ஊருக்கு வருவான்னு அப்படி அழுதுட்டே இருக்காப்பா. ஏன்பா அம்மா இப்படி எல்லாம் பண்ணுது? நீங்களாச்சும் கொஞ்சம் அம்மாட்ட எடுத்து சொல்லலாம்லப்பா. அவ சொல்றது சரிதானப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு நாங்களும் எத்தனை நாளாப்பா உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு இருக்கிறது. ஏன்பா எல்லாம் தெரிஞ்ச நீங்களே எப்படி பேசுறீங்க? வேற என்னப்பா பண்ண சொல்ற? நீ எங்களை மாதிரி காட்டுல மேட்டுல கஷ்டப்படக்கூடாதுன்னா நாங்க கூலி வேலை செய்து உன்னை பட்டணத்துல படிக்க வச்சோம். ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா உனக்கு ஏதாவது ஆயிரும்னு எனக்கு பயமா இருக்கப்பா. உனக்கு அந்த ஊரே வேணாயா, நீ நம்ம ஊருக்கு கிளம்பி வாயா. அப்பா என்னப்பா பேசுறீங்க? என்ன படிக்க வைக்கிறதுக்காக தானப்பா இருந்த நிலத்துல வித்தீங்க. அப்புறம் நான் படிக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடாதப்பா. என் காசு நிலத்தை எல்லாம் நான் பின்னாடி கூட சம்பாதிச்சேன்யா. எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தாயா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதையா. நீ உடனே ஊருக்கு கிளம்பி வாயா. அப்பா நான் இங்கே படிக்கிறேன்ப்பா, எனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா, நீங்க பயப்படாதீங்கப்பா. அவனுக்கு ஆன மாதிரி உனக்கு ஆவறது எவ்வளவு நேரப்பா? நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஒரு காலேஜ படியப்பா. இங்க யாரு கால விழுந்தாலாவது உன்னை சேர்த்து விடுறான்டா. அப்பா நான் இங்கே இருக்கேன்ப்பா. உனக்கு அந்த ஊரே வேணாயா, நீ வந்துடுறாசா. நான் போன வைக்கிறையா. சரிப்பா நான் போன வைக்கிறேன்ப்பா. சக்தி சக்தி ஏ சக்தி, அப்பா ஊர்ல இருந்து போன் பண்ணாருல, நீ படிச்சதெல்லாம் போதும், இந்த காலேஜ் வேணா ஒண்ணு வேணா கிளம்பி வான்றாரா. என்ன ஊருக்கு வந்து ஏற விட சொல்றாரா? இல்லடா, அங்கேயே வேற ஏதாச்சும் காலேஜா பார்த்து சேர்ந்துட வேண்டியதுதான். டேய் ஏற்கனவே அந்த ஊர்ல இருக்க காலேஜ் மூடிட்டாங்க, இந்த ஊருக்கு வந்தோம், மறந்துட்டியா? டேய் அவர் புரியாம பேசுறாரு, நீ கொஞ்சம் எடுத்து சொல்ற. இல்ல மாப்ள, எனக்கும் அவர் சொல்றதுதான் சரின்னு படுதுடா. டேய் என்னடா உளற? ஆமாண்டா மாப்ள, இங்க எதுவுமே சரி கிடையாதுடா. நம்ம ஊர் காலேஜ்ல இருக்கும்போது எம்புட்டு சந்தோஷமா இருந்தோம். பெரிய காலேஜ் நீங்க வந்து என்னத்தடா கண்டோம்? கலனிய வித்து ஃபீஸ் கட்டினதாண்டா பாக்கி. நமக்கு புரியுற மாதிரி எங்கேயாச்சும் சொல்லி தராங்களா? நம்ம ஊர் காலேஜ்னா புரியலன்னு சொன்னா தமிழ்ல சொல்லி தருவாங்க. இங்க எதுவுமே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க, கடமைக்கு பாடத்தை நடத்துறாங்க. அது மட்டும் இல்ல மாப்ள, வந்த நாள்ல இருந்து சண்டை சச்சரவு,
போதும்டா மாப்பிள, போதும். இதுக்கு மேல இந்த காலேஜ்ல இருக்க எனக்கே பிடிக்கலடா. இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன், வந்தமா படிச்சமா போனமான்னு இருக்கணும். எங்க கேட்டீங்க? எப்ப பார்த்தாலும் அடி தடி சண்டை கலாட்டன்னு. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? இனி எதுவும் பண்ண முடியாது, எப்படியோ போங்க. இதுக்காக ஒருத்தனை பலி தீர்த்தீங்களடா. கரஸ் வேற ஊர்ல இல்ல, அவங்களுக்கு விஷயம் தெரியாது. அவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சார் என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையாவா? வெளியே ஃபுல்லா என்ன பேசிக்கிறான் தெரியுமா? அசா காலேஜ் பசங்க ஒருத்த வெட்டிக்கிட்டானு, ஒருத்தர் செத்துட்டானு. ஆர்ட்ஸ் காலேஜ்ல எப்படிதான் நடக்கும்? அநியாயம் உங்களுக்கு. உங்களால காலேஜுக்கு கெட்ட பேருடா. சார் ஆனா பிரச்சனை காலேஜ் கேம்பஸ்ல நடக்கல சார், கேம்பஸ்க்கு வெளில தான் நடந்தது. வெளியே இருந்தா மட்டும் காலேஜ் பேர் வராம போயிடுச்சா? என்னவோ போங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்களோ தெரியல. சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு பயங்கரமா கோவப்படுவாங்க. இதுக்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணா கூட எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆல்கேட்ஸ் தான் சார். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிட்டே இருங்கடா. அவனை கேட்டா அவன் இப்படியே சொல்லுங்க, சொல்லிதான் திருந்தல, பட்டாச்சுல இப்பயாச்சும் திருந்துங்க, இல்லன்னா ரொம்ப கஷ்டம். வரேன். டேய் ஏன் இப்படி போய் ஊத்திட்டு போறாரு? ஒரு டிசி கொடுத்துருவாங்க மாப்பிள்ள. தெரியலடா, சரி போலாம். என்ன நடக்க போகுதோ. அல்கேட் சாப்பிட்டானா? இல்லம்மா, காலையில இருந்து சாப்பிடல. மதியம் எடுத்துக்கும் வேண்டான்னு சொல்லிடுச்சுமா. இப்பவும் பசிக்கலன்னு சொல்லிடுச்சுமா. என்னவா? தெரியலம்மா, தம்பி ஒரு மாதிரியா இருக்கு. ரூம்லயே தாமா அடைஞ்சு கிடக்கு. புலி பதுங்குதுன்னா சும்மா இருக்காதே, ஏதோ வேலை பண்ணிருக்கா. சரி நீ போய் அவனை கூட்டிட்டு வா. சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க. தம்பி தம்பி, அம்மா கூப்பிட்டாங்கப்பா. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்னல. இல்லப்பா, கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. சும்மா பேசிட்டு இருக்கதப்போ. எங்க அவன் வரல? வராருமா. அவனுக்கு சாப்பாடு வை. என்னாச்சு தம்பி? காலையிலயும் சாப்பிடலையா, மத்தியானமும் சாப்பிடலையா? அவளை ஏன்டா மறைக்கிற? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்படியே காலேஜுக்கு போல? ஏன் ஒரு நாள் காலேஜ் போலாம் தப்பா? பிடிக்கல போல. சரி ஓகே, வா சாப்பிடலாம். எனக்கு சத்தியமா பசிக்கல, வேணா சித்தி. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. நான் சாப்பிடலாமா வேண்டாமா? அவனுக்கும் சாப்பாடு போடு. இன்னும் கொஞ்சம் சாம்பார் போட்டுக்கோ. இல்ல வேணாம். சரி ஓகே, சொல்லு. காலேஜ்ல கரஸ்பாண்டன்ட் கூட ஏதாவது பிரச்சனையா? இல்லடா, நீ ஸ்டூடெண்ட் கூட எல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டியே. நீ பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரே ஆளு அவங்க தானே. யாராவது ஏதோ சொல்லிட்டாங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதான் எதுவும் சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் சும்மா நோய் நோய் கேட்டுக்கிட்டு. ஏய் போ, சும்மா நின்னுக்கிட்டு. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆற? என்ன எதுவும் கேட்காதீங்க, எனக்கு தலை வலிக்குது. நான் எதுவும் பண்ணல, சத்தியமா எதுவும் பண்ணல. நீங்களாவது என்ன நம்புங்க. ஓகேடா, நீ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு தெரியுது. நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். எப்போ உனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்ப என்கிட்ட சொல்லு. இப்ப சாப்பிடு, சாப்பிடு. நான் ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏதோ பெருசா தப்பு பண்ணிருக்கான், பயப்படுறா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா தனியா உட்காந்துருக்க? எங்க உன் கூட ஒட்டி பிறந்தவன்? பார்க்கலடா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? கார்த்தி பாவம் இல்லடா, அந்த பையன் சாவன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இருக்கிறப்பெல்லாம் அவன் கூட சண்டை போட்டுட்டு இப்ப என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சரி விடுறா, எல்லாம் சரியாயிடும். என்னடா காலையில அட்வைஸா? பையன் கலங்கி போய் உட்காந்துருக்கான். ஏய், விஷயம் தெரியாம பேசாத. நான் ஒன்றும் சொல்லல, அவனை தான் ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கான். ஏய், என்ன ஆக்டிங்கா? இல்லடா மச்சான், நேற்று நைட் நான் தூக்கமே இல்லடா. கார்த்தியே கனவு வந்துட்டு இருக்கான்டா. டேய், அப்ப என்னடா சொல்ற? அவனை நீ மறைமுகமா லவ் பண்ணிட்டு தான் இருந்தியா? டேய், நீ எல்லாம் திருந்த மாட்டடா. அவன் செத்ததுக்கு அப்புறம் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷன் மிருகமாடா. ஏய், இப்ப வருத்தப்பட்டா மட்டும் அவனை திரும்பி வர போறானா? போடா போடா. ஏய், அவன் திரும்பி வரானோ இல்லையோ, இதுக்கு மேலேயாவது நம்ம திருந்தணும். இனிமேலாவது சண்டை சச்சரவு இல்லாம ஒன்னா இருப்பேன்டா. டேய், நாம ஏன்டா சண்டை போட போறோம்? ஆனா பசங்க சும்மா இருப்பானுங்களான்னு தெரியலடா. அந்த ஆல்கேட்ஸை போட்டு தள்ளிட்டு தான் ஓய்வானுங்க போல. ஏன்டா இன்னும் அந்த பிரச்சனை விடலையாடா? இவனுக்கு ஏன்டா இப்படி இருக்கானுங்க? விட்டு தொலை வேண்டிதானே. டேய், மனசாட்சியோட பேசுறா. எப்படிடா விடுவானுங்க? உயிருக்கு உயிரை இருந்த ஃப்ரெண்டை குத்தி கொண்டு இருக்கானுங்க. அப்புறம் எப்படிடா விடுவானுங்க? ஒருவேளை நீ வேணா விடலாம், ஆனா அவனுங்க விட மாட்டானுங்க. அவனுங்க சும்மா இருந்தா கூட நீ சும்மா இருக்க மாட்ட போல இருக்கடா. உன்ன மாதிரி ஆளுங்களால தான் ஒருத்தன் இப்ப செத்தான். இனியும் ஒருத்தன் சாவணுமாடா? ஏன்டா டேய்? ஆமாண்டா, நீ சொல்றது உண்மைதான். என்னாலதான் கார்த்தி செத்தான். ஏய், உயிரோட அருமை தெரியாம பேசாதீங்கடா. டேய், பைசான மாதிரி பேசிட்டு இருக்காத. போ, நான் வரேன்டா. டேய், எங்கடா போற? அந்த பசங்களை பார்த்து பிரச்சனை எதுவும் பண்ண வேணான்னு அட்வைஸ் பண்ணலான்னு தான்டா. ஐயோ ராமா. டேய் வாசு, நானும் வரேன்டா. டேய், உனக்கு என்னடா ஆச்சு? நல்லா தானடா இருந்த? புத்தி கித்தி மலிங்கி போச்சா? இல்லடா, எனக்கு இப்பதான் புத்தியா வந்திருக்கு. நல்லா இருந்தான்டா, அவனையும் கெடுத்துட்டியா? போங்கடா போங்க, அப்படியே போய் புறாவை பறக்க விடுங்க. ஏய் வாடா. டேய் அப்பு, பசங்க கிட்ட சொல்றா இனிமே பிரச்சனை எல்லாம் வேணான்னு. டேய், நானும் சொல்லிட்டு தாண்டா இருக்கேன். ஆனா இவங்க கேட்கற மாதிரியே தெரியலடா. டேய், இங்க பாருடா, நம்ம போய் அவனை அடிச்சோம்னா அவன் 4 பேர் வந்து நம்ம 4 பேரை குத்துவான். இதெல்லாம் தேவையா? ஏண்டா நீங்களா திருந்தவே மாட்டீங்களாடா? பெரிய இவனுங்களாடா நீங்க? ஒருத்தனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சமாவது ஃபீலிங் இருக்காடா? பெரிய இவனுங்க மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. மத்தவங்களா எங்கடா? நாங்களும் அதைத்தான் சீனியர் சொல்லிட்டு இருக்கோம். அல்கேட்ஸ் தான் பண்ணானா இல்லையான்னு இன்னும் சரியா தெரியல. ஏய், அவன் பண்ணதாவே இருக்கட்டும். அவன் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? அவன் கார்த்தியை கொலை பண்ண நான் தாண்டா காரணம். அவசரப்பட்டு நான் பண்ண தப்பு தாண்டா எல்லாமே.